हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நம் ஸ்ரீதர ஆச்சாரியார் இவர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு டீகா எழுதியிருக்கார். இவருடைய டீகா ரொம்ப பிரசித்தமான டீகா. ஸ்ரீதர ஆச்சாரியால் தட்சிண பாரத்துல தான் பிறந்தார். ஆனா அவருடைய பிரச்சாரம் பூரா உத்தர பாரத்துல தான் பண்ணார். இவ அம்மா பிறந்த உடனேயே கொஞ்ச நாள்ல அந்த அம்மா பரலோகம் போயிட்டா, குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே. இதனாலேயே ஸ்ரீதராச்சாரியோட அப்பா ரொம்ப விரக்தி ஆயிட்டார். அவருக்கு அந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி லாலன பாலனை பண்ணணும்னு அவருக்கு தெரியல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப பேர் உபகாரிகள். அவள்லாம் அடிக்கடி குழந்தைய எடுத்துன்னு போய் குளிப்பாட்டி குழந்தைக்கு ஆகாரம் எல்லாம் போட்டி அந்த மாதிரி அவ எல்லாமே அந்த குழந்தைய பார்த்து 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 ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த வீதியில இருக்கிறவா அந்த குழந்தைய பார்த்துப்பா. இவர் அப்பாவுக்கும் எதுவுமே பிடிக்கல. அவர் ரொம்ப விரக்தி ஆயிட்டார். அதனாலேயே சன்னியாசியாகி ஊரை விட்டு கிளம்பி போயிட்டார் அவ அப்பா. இந்த குழந்தை இப்போ அனாதையா ஆயிடுத்து. அக்கம் பக்கம் இருக்கிறவாலாம் ஏதோ வயிற்றுக்கு தான் கொடுப்பா, வேற என்ன பண்ணி கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு. இப்படி நாளொரு மேனையும் பொழுதொருவனமா அந்த குழந்தை வளர்ந்துட்டு வரான். அது ஒரு சின்ன கிராமம், அங்க எந்த சாதனமும் ஒன்றும் கிடையாது. குழந்தைக்கு சிக்ஷா எல்லாம் பண்ணி வைக்கலாம்னா இருக்கிறதோ கிராமம் இல்லையா. அப்புறம் அந்த ஊர்ல அந்த கிராமத்துல ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கொஞ்சம் மாடுகள்லாம் நிறைய உண்டு அவருக்கு. அதனால இந்த குழந்தை என்ன பண்ணுவான், அந்த ஜமீன்தாராத்துக்கு போய் அந்த மாடுகளை பார்த்துட்டே நிற்பான். மாடுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. உடனே அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்வார், ஏன்பா இந்த மாடெல்லாம் எடுத்துன்னு போய் நீ மற்ற குழந்தைகளோட போய் சேர்ந்து மேய்ச்சின்று வரக்கூடாதா, உனக்கு ஏதோ 4 காசு தரேனா அப்படின்னு. உடனே இதோ பெரியவா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டை ஊட்டின்னு போவார். மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் எடுத்துன்னு சாயங்காலம் அதை கொட்டுல கட்டுவார். ஏதோ கிடைக்கிற அவர் 2 காசு கொடுப்பார் ஜமீன்தார். அதை வச்சுட்டு ஏதோ தனக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுப்பார். எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த தெருவில் இருக்கிறவெல்லாம் விடமாட்டா. ரொம்ப பேரழகா இருப்பான், ரொம்ப புத்தி சாதுரியமா இருப்பான், ரொம்ப நிதானமா பேசுவான். அவனை பார்த்தாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால கூப்பிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை வைத்து கொடுத்துருவா. இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு இவன் மாடு மேய்ச்சலுக்காக போயின்னு இருக்கான். அந்த இடத்துல பரமானந்த்ஜி அப்படின்ற ஒரு பேர் இருக்கிற சன்னியாசி ஒருத்தர் பகவானா அனுப்பி வச்சு அந்த இடத்துக்கு அவர் வரார். அவரை பார்த்த உடனேயே ஸ்ரீதராச்சாரியால் என்ன பண்றார், கீழே விழுந்து அந்த பரமானந்த்ஜிக்கு நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு எழுந்து அவரையே பார்த்து நிக்கிறார். அந்த பரமானந்த்ஜிக்கு இவரை பார்த்த உடனேயே இவனுடைய தலை ரேகைய பாக்குறார். என்னடா இது, இவனுடைய தலை ரேகை வித்தியாசமா இருக்கு, இவங்கிட்ட நிறைய மகா புருஷ லட்சணம் இருக்கு, இவனால இந்த உலகத்துக்கு பெரிய கல்யாணம் நடக்க போறது, பெரிய நல்லது நடக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டு, அப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த குழந்தை ஓடி போய் பக்கத்துல நிக்கிறது. உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே இந்த குழந்தை ஆமா எங்க அம்மா நான் பிறந்த உடனே எங்க அம்மா காலமாயிட்டா, எங்க அப்பா கொஞ்ச நாள்ல சன்னியாசியாகி அவர் இந்த ஊரை விட்டே போயிட்டார். எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, கூட பிறந்தவாளும் கிடையாது, நான் ஒரே குழந்தை தான். இந்த தெருவுல இருக்கிறவா தான் எனக்கு எல்லாமே, அவ எல்லாம் பண்ணுவா. இது இந்த மாடெல்லாம் ஜமீன்தாராத்து மாடுகள். நான் அதை மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயின்னு இருக்கேன். வழியில உங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றது. சரிப்பா இருக்கட்டும், உனக்கு எதுலப்பா ரொம்ப பிரீத்தி, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு மாடுகள்லாம் ரொம்ப பிடிக்கும், பசுன்னா எனக்கு ரொம்ப பிராணன் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் சொல்றார், இப்படி நீ இந்த பசுக்கு நீ நிறைய சேவை பண்ணிட்டே இருப்பா,
ஒரு நாளைக்கு உனக்கு பகவானோட தரிசனம் கிடைக்கும். நீ நன்னா உலக பிரசித்தியா வரப்போற காலம் இருக்கு. நான் அப்புறமா உன்னை வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த குழந்தை அதுக்கு ஒன்றும் புரியல. அவன் பாட்டுக்கு அந்த மாட்டை மேய்ச்சிட்டு மாடுகள்லாம் எடுத்துன்னு போய் கொட்டையில கட்டிட்டு அப்படி போயிருந்துட்டான். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு இப்படியே இவன் மாடு மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயின்னு இருக்கான். ஒரு தடவை அந்த வழியா ராஜாவும் அந்த ஊர் ராஜாவும் மந்திரியும் பேசிக்கொண்டே போறான். அவன் என்ன பேசின்னு போறான்னா, மந்திரி வந்து நல்ல பக்தன், மகாபக்தன். அவன் ராஜா வந்து பரம நாஸ்திகன். மந்திரி வந்து சொல்றான் ராஜா கிட்ட, ஒருத்தனுடைய வாழ்க்கையில எது நடக்கிறதோ அது பகவானுடைய கிருப்பையினாலதான் நடக்கிறது. ஒரு ஜீவன் வந்து ஒரு உன்னத நிலையை அடையணும் அப்படின்னா அது பகவானுடைய கிருப்பையால மட்டும்தான் முடியும். பகவான் நினைச்சான்னா தரித்திரியும் தனவான் ஆக்கிடுவான், மூடனையும் மகா வித்வான் ஆக்கிடுவான், நிர்பலமா இருக்கிறவனையும் மகா பலவான பயில்வானா ஆக்கிடுவான். அதனால வேண்டி எல்லாமே பகவானுடைய கிருப்பையினாலதான் நடக்கிறது இந்த உலகமே அப்படின்ன உடனே பகவான் மேல பக்தியும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது இந்த ராஜாக்கு. ஏன்னா பகவான் கிருப்பைக்காக பகவான்கிட்ட போய் நிக்கிற நிலைமையில அந்த ராஜா இல்ல. ஏன்னா அவன் வந்து தனவான், சமிருத்தியா இருக்கு, ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றான், அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு, புத்தி கூர்மையா இருக்கான், எல்லா விதத்திலயும் அவனுக்கு எதுலயுமே பகவான்கிட்ட போய் நின்று கேட்கணுன்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இல்லை. அதனால அவன் வந்து அந்த பக்தின்றதும் அவங்ககிட்ட கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவன் வந்து இந்த நாஸ்திக சர்ச்சை பண்ணிட்டே இருப்பான் இந்த மந்திரியை கூப்பிட்டு வெளியில போகும்போதெல்லாம். இப்படி ரெண்டு பேரும் பேசிண்டே அந்த வழியா போயின்னு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்ரீதராச்சாரியால் வர அந்த வழியா வர்றத ராஜா பார்த்துடுறான். அவன் வந்து என்ன பண்றான், ஒரு பக்கமா உடைஞ்சு போயிருக்கும் அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்துல கடையில இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த எண்ணெய் சிந்திண்டே வந்துட்டு இருக்கு. ஆனா அவன் என்னமோ விளையாட்டா ஏதோ தனக்கு தானே பேசிட்டு ஸ்ரீதராச்சாரியால் அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்கார். எண்ணெய் பாட்டுக்கு சிந்திண்டே வருது. ராஜா பார்த்தார். அவர் சொன்னார், இந்த பையன் சரியான மூடனா இருப்பான் போல இருக்கே அப்படின்றார் மந்திரி கிட்ட. உடனே மந்திரி சொல்றார், இருக்கலாம், இப்ப வந்து அவன் மூடனா உங்களுக்கு தெரியலாம், ஆனா பகவானோட கிருப்பை இருந்தா இந்த மூடனும் ஒரு நாளைக்கு பண்டிதன் ஆயிடலாமே அப்படின்னு சொல்றார் மந்திரி. உடனே ராஜா வந்து மந்திரி கிட்ட, மூடன் பண்டிதனா ஆவான்னு சொல்றியே, அப்படின்னா இந்த குழந்தைய பண்டிதனா ஆக்கி காமி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் மகா வித்வானா ஆயிடுவானா அப்படின்னு கேக்குறார். மந்திரி வந்து நல்ல பகவத் பக்தர் இல்லையா. உடனே அவர் சொல்றார் யோசிக்காம, ஏன் ஆக மாட்டான், மகா வித்வானா ஆயிடுவான். அவன் மேல பிரபுவோட கிருப்பை மட்டும் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறதுக்கு மேல மகா வித்வானா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி பாப்போம், இது உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்சு மாதிரி வச்சுப்போம். நம்ம வந்து பார்ப்போம் இந்த பையனை, நீ சொல்ற மாதிரி இந்த பையன் பெரிய வித்வானா ஆயிடுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறார். பக்தாளோட வச்சனத்தை பக்தாக்கா வச்சன் சத்தியக்கையிலே அப்படின்ற மாதிரி பக்தர்களுடைய வச்சனத்தை சத்தியம் செய்வன் தானே பகவான். இந்த பையனுக்கும் முதலையே பரமானந்த சன்னியாசியினுடைய ஆசீர்வாதம் வேற இருக்கு. இப்போ அந்த பையனை கூப்பிட்டு ராஜா விசாரிக்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறார். அவன் வந்து என் பேர் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்றான். உங்க அம்மா அப்பாலாம் எங்க? எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. என்ன படிச்சிருக்க? நான் ஒண்ணுமே படிக்கல, நான் வித்யாபியாசமே எனக்கு ஆகல, நான் ஒன்னும் படிக்கல அப்படின்னு சொன்ன உடனே ராஜா, சபாஷ், இதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஷரத், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு மந்திரியை பார்த்து சொல்லிட்டு ராஜா கிளம்பி போயிடுறார். மந்திரி என்ன பண்றார், அந்த பையனை கூடயே அழிச்சுட்டு போற. அவனும் போறான், யாரோ என்னவோ அப்படிலாம் நினைச்சுக்கல. சரின்னு அவருடைய அந்த மந்திரியோடைய இந்த பையனும் போறான். உடனே அவர் என்ன பண்றார், ஒரு நல்ல அந்த ஊர்லயே நல்ல பெரிய பிராமணர், பண்டிதர், மகாபக்திமான், அவர்கிட்ட அந்த சிரேஷ்ட பிராமணர்கிட்ட கூட்டின்னு போறார். இந்த பையனுக்கு வந்து சிக்ஷாக்கோ இல்ல தீக்ஷாக்கோ எதுக்குமே வழி இல்லை. இவன் வந்து பிராமண பையன். ஆனா
இவனுக்கு முதல்ல நீங்க வந்து யஜ்ஞோபவீதம் இவனுக்கு வந்து எடுத்து வைக்கணும். யஜ்ஞோபவீதம் இவனுக்கு போட்டு இவனுக்கு வந்து காயத்ரி மந்திரம் எடுத்து வைக்கணும். இதை நீங்க முதல்ல பண்ணுங்கோ அப்படின்னு மந்திரி என்ன சொல்றாரு. என்ன செலவாகிறதோ அதை நானே இந்த பையனுக்காக செய்யறேன், நீங்க இவனுக்கு வந்து நல்ல சிக்ஷை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமண உத்தமரும் என்ன பண்றார், இவருக்கு இந்த பையனுக்கு ஆத்தங்கரைக்கு போய் குளிப்பாட்டி இந்த குழந்தைய கூட்டின்னு வந்து அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு விட்டு அவனுக்கு புது வேஷ்டிலாம் கட்டி அவனுக்கு வந்து யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணி வச்சு அவனுக்கு காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கிறார். பா நீ இனிமே எங்கேயும் போக வேண்டாம்ப்பா, நீ இங்கேயே இருந்துக்கோ, நீ வந்து காயத்ரி மந்திரத்தை நீ ஜபிச்சுட்டே வா, இதுக்கு புரட்சரண விதியும் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் உனக்குன்னு எல்லாம் பண்ணி வைக்கிறாரு இவனுக்கு. இந்த ஸ்வயம் மந்திரி இருக்கா இல்லையா, இவர் வந்து நரசிம்ம தீட்சை எடுத்துட்டு இருக்கிறவர். இந்த மந்திரி எப்பவும் நிரந்தரம் அவருடைய வாயில வந்து நரசிம்ம ஜபம் போயிட்டே தான் இருக்கும் அந்த மந்திரி. ஆனா அந்த மந்திரி என்ன பண்றார், இந்த பிராமணோத்தமருக்கு அந்த நரசிம்ம மந்திரத்தை எடுத்து வச்சு, நீங்க இந்த நரசிம்ம மந்திரத்தையும் அந்த குழந்தைக்கு சொல்லி வச்சிருங்கோ, அவனுக்கு தீட்சா எடுத்து வச்சிருங்கோ அப்படின்னு சொல்றார். இந்த மந்திரிக்கு வந்து அவருடைய இஷ்ட தெய்வமே நரசிம்மர் தான். அவர் மேல அலாதியான நம்பிக்கை உண்டு. நரசிம்மர் வந்து சர்வ சமர்த்தர் இல்லையா, யாருக்காவது சரி ஜீவ பாதாவோ இல்ல வியாதியோ இல்ல கெட்ட கிரக தொந்தரவுகளோ என்ன கடன் தொல்லைகளோ என்ன இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய சர்வ சமர்த்தர் இல்லையா, சர்வசக்திமான் இல்லையா நரசிம்மர். அதனால இந்த மந்திரத்தையும் அவனுக்கு நீங்க எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த குழந்தைக்கு அந்த மந்திரத்தையும் எடுத்து வச்சுடுறார் இந்த பிராமணோத்தமர். இந்த பையன் வந்து நல்லா அழகா காயத்ரி மந்திரம் புரஸ்சரணம் பண்ணி நிசிம்ம மந்திரமும் அகோராத்திரம் ஜபம் பண்ணுவான். அப்படி ஒரு பெரிய அந்த மந்திரி நம்மள நம்பி இவ்வளவு சொல்லியிருக்காரு, நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ரத்தையா வேலைக்கு சாப்பிடுவான், மற்ற டயத்துல ஜபங்கள் பண்ணுவான், ராத்திரி ஒரு 5-6 மணி நேரம் தூங்குவான், விடிய காத்தாலேயே எழுந்து போய் குளிச்சுட்டு வந்து திரும்பி தன்னுடைய ஜபதபங்களை தொடங்கி இப்படி இவன் வந்து அதுல வந்து எல்லாம் புரஸ்கரணம் எல்லாம் பண்ணி கெட்டிக்காரனா ஆயிடுறான். இந்த பையனுக்கு அப்பா அம்மாவும் இல்ல, பார்க்கவோ இத்தனை அதிசுந்தரமா இருக்கான், வெறும் மாடுதான் மேய்க்கிறான். இவன் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு இந்த குழந்தைய பார்த்தா. இந்த பிராரப்தத்தினாலதான் இந்த குழந்தை இவ்வளவு அனுபவிக்கிறதுன்னு தெரியறது. அந்த கிரக பாதை வந்து இந்த மாதிரி ரூபத்துல அந்த குழந்தைய வந்து தொந்தரவு படுத்தி அவனை எப்படியும் அம்மா அப்பாவுடைய ஆதரவும் கிடைக்கல, வித்யாபியாசமும் நடக்கல, எதுவுமே இல்லாம இந்த குழந்தை இப்படி இருக்கு. நம்ம ஜபம் பண்ற இந்த நரசிம்மர் கிட்ட தினம் அவர் பிரார்த்தனை பண்ணிப்பார். அவர் ரொம்ப காலமா நரசிம்ம பக்தர் இல்லையா, தினம் அந்த நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பார், எப்படியாவது இந்த பையனை நீங்க தான் சம்ரட்சணம் பண்ணுங்கோ, இவனுடைய துரதிருஷ்டம் அதிர்ஷ்டமா மாறணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சதா இந்த மந்திரியும் அவனுக்காக வேண்டி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். தீட்சை எடுத்துட்ட முதற்கொண்டு எல்லா ஜபங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ரொம்ப கெட்டிக்காரனா ஆயிடுறான் இவன். இந்த மந்திரியோடைய வார்த்தைய பக்தாளுடைய வார்த்தைய சத்தியமாக்கி இந்த ராஜாட்ட கூட்டின்னு போய் இவன் வந்து மூடன் இல்லை இவன் பண்டிதன்னு காமிக்கணும்ன்றதுதான் இவருடைய மனசுல இருக்கிற தாபம். பகவானுடைய சரணத்துல போய் ஜீவன் வந்து ஒரு பகவான ஆராதனை பண்ணும்போது எல்லாமே பகவான் அனுகிரகம் பண்ணுவான் இல்லையா. அப்படி இந்த மந்திரி வந்து இத நரசிம்ம மந்திர தீட்சா இப்படி நீ இதெல்லாம் புரச்சரண விதியெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ண உடனே இவன் அத்தியந்தமா ஏகாகிரமா நரசிம்ம மந்திர ஜபம் பண்ணி புரச்சரணம் முடிஞ்ச உடனே நரசிம்மரே அங்க சாட்சா தரிசனம் ஆயிடுறார். தர்ஷனம் ஆன உடனே அவர் காலில் விழுந்து அழறா சீதராச்சரையாள். பிரகலாதன் மாதிரி இந்த சங்கல்பம்னு ஒண்ணு முதல்லயே பண்ணி வைப்பா இல்லையா, அப்பவே இந்த வித்யா பிராப்தி, புத்தி பிராப்தி, பக்தி பிராப்தி இதெல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிராமணோத்தமர் சங்கல்பம் பண்ணி தானே இது பண்ணி வச்சிருக்கார். அதனால பகவான் எதிர்க்க வந்து பிரத்யக்ஷம் ஆன உடனே சொல்லிடுறார், அப்பா நீ வரம் புரூகின்னு என்ன பிரகலாதன் மாதிரி எதுவும் கேட்க வேண்டியது இல்லை, என்ன சங்கல்பம் பண்ணி உனக்கு இந்த ஜபம் மந்திரம் எல்லாம் எடுத்து வச்சாரோ இது வந்து உனக்கு சித்தியா எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு
பகவானுடைய கிருப்பை இவருக்கு ரொம்ப சீக்கிரமாவும் கிடைச்சிடுறது. அந்த குழந்தையோட தலைமையில கையை வச்சு சமஸ்த வேதங்கள், உபனிஷங்கள், சமஸ்த சாஸ்திரங்கள், புராணங்கள், இது வேதாங்கங்கள், இது அத்தனையுமே உன்னுடைய ஹிருதயத்துல ஸ்வயம் பிரகாசம் ஆயிடும்பா. நீ எதையுமே போய் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நீ வித்யா பாரங்கதனா ஆயிடுவப்பா. அதுவும் இல்லாம உனக்கு கிருஷ்ண சரணத்துல அசஞ்சல பக்தி, பிரேம லட்சண பக்தி உனக்கு ஏற்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த குழந்தைக்கு வரதானம் கொடுத்துட்டு பகவான் அந்தர்தானம் ஆயிடுறார். அப்ப சொல்றார், இன்னொன்னு சொல்றார், உன்னால இந்த ஜெகத்துல பெரிய காரியம் ஒண்ணு நடக்க வேண்டியது இருக்குப்பா. அந்த காரியத்தை நீ செய்ய போறதுனால இந்த லோகத்துல இருக்கிற பக்தா ஜனங்கள், பக்தாள் எல்லாருமே உன்னை யுக யுகமா நினைச்சு போட்டின்னு இருப்பாப்பா. ஆச்சாரிய ஜனங்கள்லாம் உன்னை ரொம்ப புகழ்வா. அப்படி ஒரு மகா பகவதிய காரியம் உன்னால ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தர்தானம் ஆறார். அவருக்கு படிக்கல, ஒரு எழுத்து கூட படிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா அவருடைய வாயிலேந்து கங்கோத்திரியிலேந்து எப்படி கங்கை விழும், வெளியில இங்க பிரயாகை, காஷி இந்த இடத்துல எல்லாம் போறது இல்ல, கங்கோத்திரியிலேருந்து எப்படி ஓன்னு ஒரு சத்தத்தோட அப்படி அதிவேகமா கங்கை விழுவாளோ அந்த மாதிரி அவருடைய வாயிலிருந்து பாகவத ஸ்லோகங்கள் அருவி போல கொட்ட தொடங்கி விட்டு. அதுவும் ரொம்ப சரளமா சொல்வார், ரொம்ப சரளமா சொல்றார். ராஜாவோட மந்திரி ஒரு நாளைக்கு பார்த்தார். அவருக்கு அந்த மந்திரம் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு, அந்த நிருசிம்ம மந்திரம் மேல. இப்படி நடக்கும்னு அவர் எதிர்பார்த்துதான் இருந்தார். அதுக்காக அவரும் பிரார்த்தனை பண்ணிட்டும் இருந்தார். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து இவனை பார்த்தவனே, அந்த மந்திரியை பார்த்தவனே இந்த குழந்தை உடனே போய் ஓடி போய் காலில் விழுந்து அவரை கட்டி பிடிச்சுன்றது. உங்களால் தான் எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சது. இப்படிலாம் நரசிம்ம பகவான் எனக்கு இப்படிலாம் என்கிட்ட எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என் தலையில கையை வச்சு எனக்கு இப்படிலாம் அனுகிரகம் பண்ணார், எல்லாம் உங்களாலதான் அப்படின்னவுடனே, நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே பகவானுடைய இச்சை, அவனுடைய சங்கல்பம், அவனுடைய கிருப்பை உன் மேல இருக்கு, அதனால ஏற்பட்டது, நான் ஒரு கருவிதான்ப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சரி, நான் சொன்னேன் இல்லையா மூடனும் மகா வித்வானா ஆயிடுவான்னு, அதனால இப்ப நான் உன்னை ராஜா கிட்ட கூட்டிட்டு போகணும். இப்ப வேண்டாம், இன்னைய தினம் வேண்டாம், நாளைக்கு நீ ரெடியா இரு, நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மந்திரி போயிடுறான். உடனே இந்த குழந்தை ரொம்ப பரவசமா ஆயிடுறது. அன்னைக்கு ராத்திரி தூங்கி போயிடுறான். மறுநாளைக்கு காத்தால எழுந்து நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணி, அதுக்கப்புறமா நரசிம்ம மந்திரத்தை ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஆகாரம் பண்ணிட்டு இருக்கான். உடனே மந்திரி வர்றார். அங்கேருந்து வந்துட்டு ராஜா கிட்ட கூட்டிட்டு போறார். ராஜா கிட்ட போன உடனே, யாரு அந்த மாடு மேய்ச்சின்னு இருந்தானே அந்த பையனா, இந்த எண்ணெயை கீழே கொட்டுறதுன்னு கூட தெரியாம ஒரு பாட்டில வாங்கிதானே அந்த பையனா அப்படின்னு அப்படி ரொம்ப ரொம்ப சாதாரணமா கேட்கிறார். கேட்ட உடனே மந்திரி ஆமாமா அதே பையன்தான், ஆனா நான் சொன்னேனே உங்ககிட்ட மூடனும் பண்டிதன் ஆகலான்னு, அவனை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அப்படின்ன உடனே ராஜா சொல்றார், இங்க வாப்பா, ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்கிறார். முதல்ல அவருடைய ஸ்ரீதராச்சாரியர்களுடைய வாயிலேந்து வந்த இந்த ஸ்லோகம், வாகீஷாயஸ்ய வதனே லக்ஷ்மீர்யஸ்து வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நரசிங்கம் அகம் பஜே அப்படின்னு அவர் அந்த ஸ்லோகத்தை தட்டு தடங்கள் இல்லாம அப்படியே பொழியிறார். பிரபுவனுடைய கண்டத்துல கோட்டி கோட்டி சரஸ்வதி நிவாசம் செய்யறாளாம். ஸ்ரீ லக்ஷ்மி ஹிருதய விகாரணியா இருந்துட்டு, சமஸ்த ஹிருதய விகாரணியா இருந்துட்டு இருக்கா. அவருடைய கண்டத்துல கோட்டி கோட்டி சரஸ்வதி வாசம் செய்யறா. அவருடைய ஹிருதயத்துல மகாலட்சுமி வாசம் பண்றா. சமஸ்த ஜீவன்களுடைய ஹிருதயத்திலையும் ஆத்ம தத்துவமாக விளங்குகிற அந்த நரசிம்மனை நான் சரணாகதி அடைஞ்சு பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தம் பொதிஞ்ச இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்றார். இன்னைக்கும்
பிருந்தாவனத்துல இருக்கிற சாதுக்கள், உத்தர பாரதத்துல இருக்கிற சந்துக்கள், அவ எல்லாருமே ஸ்ரீமத் பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை தான் சொல்றா. வாகீஷாயஸ்ய வதனே லக்ஷ்மீர்யஸ்து வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நரசிம்ஹம் ஹம் பஜே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த இத வந்து பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி அவ அந்த தியான ஸ்லோகத்துல இந்த தியான இததான் சொல்றா, ஸ்ரீதராச்சாரியருடைய இந்த ஸ்லோகத்தை. உடனே இன்னும் 2 கேட்கிறார். எல்லாம் அப்படியே படன்னு அவருடைய வாக்குலேருந்து அப்படியே கொட்டுறது, பாகவதமா சொல்லி தள்ளுறார். அப்படியே ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுறது. அன்னைக்கு பார்க்கும்போது இந்த பையன் வந்து எடைய பையன் மாதிரி இருந்தான். இன்னைக்கு பார்த்தானா என்ன முகத்துல இவ்வளவு ஒரு தேஜஸ், இப்படி ஒரு லட்சணம், இப்படி ஒரு வாயிலேருந்து இப்படி எல்லாம் வேதமா பொழியறது. வேதம் சொல்லணும்னே வேதத்தை சொல்றேன், எதை கேட்டாலும் எல்லாத்தையும் சொல்லலாம். பரவாயில்லையேப்பா, நீ இவ்வளவு சமத்தா இத்தனை அழகா எல்லாத்தையும் கூத்தா மாதிரி சொல்றியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எனக்கும் இப்படிலாம் ஒரு வாக்படுத்தம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு என்ன பண்ணணும் அழகா சொல்றார் ஸ்ரீதராச்சாரியார். ஹரிநாராயண் ரிசிம்மனை பஜனை பண்ணுங்கோ, அவரை பஜிச்சேன்னா உங்களுக்கு எல்லாமே சித்தியாகுமே அப்படின்றான் ஸ்ரீதராச்சாரியார். அப்படி சொன்ன உடனே, இல்லப்பா, நான் இத்தனை நாளா பரமநாஸ்தீகனா இருந்துட்டேன். நான் வந்து எனக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்குப்பா, எனக்கு வேண்டியதுன்னு ஒண்ணுமே இல்லை. நான் அந்த அகங்காரத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கேன். நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும், எனக்கு எப்படி உனக்கு கிடைச்சா மாதிரி பகவத் கிருபை கிடைக்கும், நானும் உன்னை மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கேன், நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவர் வந்து சொல்றாரு, இல்ல நீங்க எனக்கு கவலைப்படாதீங்கோ, நீங்க நரசிம்மனையே பஜனை பண்ணுங்கோ, அவரையே நம்புங்கோ, ஹரி இருக்கான் நம்ம எல்லாருக்கும், நம்ம என்ன கேட்டாலும் அவன் கொடுப்பான், அவன் தான் நமக்கு தாய் தகப்பன் எல்லாம், அதனால அவனாலதான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அங்கேருந்து கிளம்பிடுறான். இவருக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுறது மந்திரிக்கு. ஆஹா, மூடனும் பண்டிதன் ஆவான்னு சொல்லிட்டு நான் ராஜா கிட்ட சொன்னத பகவான் ரிஷிமன் இந்த இவ்வளவு அழகா இந்த குழந்தைக்கு இப்படி பிரத்யக்ஷாயே அவன் அனுகிரகம் பண்ணி இவ்வளவுலாம் பண்ணியிருக்காரே. ராஜாவுக்கும் இப்போ வந்து அந்த நாஸ்திகம்லாம் அவனை விட்டு போயிடுது. இன்னே மந்திரியை கூப்பிட்டு, இனிமே நான் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எல்லாம் எனக்கும் சொல்லுப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ராஜா வந்து மந்திரி கிட்ட கேட்டுக்கிறான். மந்திரிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா அவ 2 பேருக்குமே எப்பவுமே ஏதாவது பேசினாலும் கடைசியில அது வாக்குவாதத்துலதான் போய் முடியும். பரவாயில்ல, நம்ம இத்தனை நாள் நமஸ்காரம் பண்ண நரசிம்மன் நம்மளுக்கு இந்த பையன் மூலமா நம்மளுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு மந்திரியும் சந்தோஷப்பட்டுக்கிறார். தன்னுடைய உத்தியோகத்துல இனிமே தனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும் அப்படின்ட்டு அதுல அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். ஆக இப்படி இதெல்லாம் ஆயிட்டே இருக்கு. இவன் வந்து அந்த கிராமத்துக்கு திரும்பி வந்துடுறார். தினமும் போய் நதியில ஸ்நானம் பண்ணுவார், வருவார், காயத்ரி ஜபம் மந்திர ஜபம் என்னென்ன எடுத்துன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு பாகவத ஸ்லோகங்களா பொழிஞ்சு தள்ளுவார். அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து பாக்குறா, எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. என்ன இந்த குழந்தை இப்படி பிரபாவசாலியா ஆயிட்டான், இப்படி பாகவதம் சொல்றானே அப்படின்ன உடனே அப்பா எல்லாம் சொல்லுவா, பா நாங்கெல்லாம் படிக்காதவா, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நீ என்ன சொல்றன்றதே ஒண்ணுமே புரியல, அதனால நீ இதுக்கு ஏதாவது எங்களுக்கு நான் புரியற மாதிரி இதுக்கு அர்த்தம் சொன்னியானா சந்தோஷமா இருக்குமேப்பா, நாங்களும் கேட்டு அனுபவிப்போம் இல்லையா அப்படின்னு. உடனே தினம் சாயங்கால வேலையில உட்காந்துட்டு அவளுக்கெல்லாம் பாகவதம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வீதம் அவளுக்கு எல்லாம் அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தங்கள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவான். நாட்கள் கடந்துட்டே இருந்தது. அப்புறம் இவர் யோசிக்கிறார், என்ன பண்றது, நம்ம இப்படியே இருந்துட்டு இருந்தா இதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியணும், வேற ஏதாவது நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி கிளம்பி காஷிக்கு போகணும்னு ஆசை வருது. அப்படியே கிளம்பி நடந்து நடந்து காஷிக்கு போயிடுறார். காசிக்கு போன உடனே கங்கையில போவார், நித்தியம் ஸ்நானம் பண்ணுவார், பஞ்சகங்கா காட்ல போய் ஸ்நானம் பண்ணுவார்.
அப்புறமா அங்கேருந்து பிந்து மாதவரை போய் தரிசனம் பண்ணுவார். மேல இருக்கிற பிந்து மாதவரை போய் தரிசனம் பண்ணுவார். விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணுவார். கால வேளையில கங்கா ஆரத்தி பார்ப்பார். அப்புறம் அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாம் இவர் பாகவதம் எல்லாம் சொல்றத கேட்டு, அந்த ஊர்லயும் நிறைய காசினா நிறைய பண்டிதர்கள் இருப்பா. அவளும் அங்கெல்லாம் பாகவதம் சொல்றவாளும் இருக்கா. இப்படியே இவர் அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாம் பாகவதம் எல்லாம் சொல்லிண்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிண்டு அந்த பிந்து மாதவருக்கு போய் உட்கார்ந்துட்டு பாகவதம் எல்லாம் பிரவச்சனம் பண்ணிட்டு அந்த பிந்து மாதவருக்கு எதிர்க்க ஒரு பெரிய ஆசனம் மாதிரி இருக்கும். கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆன உடனே அந்த சன்னதியை பார்த்த மாதிரி இருக்கும். அதுல இன்னைக்கும் அங்க உட்கார்ந்துட்டு பாகவத பிரவச்சனம் பண்றவா இருக்கா. அதுல ஸ்ரீதராச்சாரியார் போய் உட்கார்ந்துட்டு பாகவத பிரவச்சனம் பண்ணா அவ்வளவு ஜனங்கள்லாம் ஐயோ இந்த மாதிரி இந்த பாகவதம் தினம் கேட்கிறோம், இங்க ஏகப்பட்ட பண்டிதாள்கிட்ட கேட்டுதான் கேட்டுன்னு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி யாருமே பாகவதம் சொல்லலையே, இப்படி ஒரு பிரேமஸ்வரூபமா இப்படி ஒரு பாகவதத்தை இப்படி ரொம்ப அதி அற்புதமா சொல்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எல்லாரும் பாகவதம் கத்துக்கிறதுக்கு வரா, நிறைய பேர் வரா. இவருக்கு இவரை பார்த்தாலே எல்லாருக்கும் மரியாதை. இதெல்லாம் பாக்குறவாளுக்கு மீதி இருக்கிற பாகவதாளுக்கு, அதாவது இந்த பாகவதம் சொல்றவாளுக்கு ரொம்ப பொறாம வந்துடுறது, வித்யா பொறாம வந்துடுறது. இவருக்கு என்ன இப்படி ஒரு பெரிய இந்த ஊர்லயே இருக்கிறவா நம்மளுக்கு மேல நம்மளை விட இவன் எந்த விதத்துல கெட்டிக்காரன், இவனை பார்த்து எல்லாரும் இவன் பின்னாடி இப்படி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் ஒரே பொறாமையாயிடுறது. இப்படியே இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, கங்கை கரையில உட்கார்ந்துட்டு இருக்கார். குளிச்சுட்டு அங்கேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ நிருசிம்ம ஜெபம் பண்ணும்போது நிருசிம்ம பகவானை தியானம் பண்ணுவார் இல்லையா, அந்த நிருசிம்ம பகவானை இப்படி தியானம் பண்ண பகவான் எதிர்க்க பிரத்யட்சமாயிடும். கண்ணை திறந்து பார்த்த உடனே பகவான் எதிர்க்க நின்றுட்டு இருக்காரு. அப்பா, நான் தான் வந்திருக்கேன் குழந்தை, நான் உனக்கு வரம் கொடுத்தேனே, அப்ப கொடுக்கும்போது சொன்னேனே உன்னால இந்த உலகத்துல பெரிய பாகவத்திய காரியம் ஒண்ணு நடக்கணும்னு சொன்னேனே, அதனால உன்னுடைய பேர் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், வைஷ்ணவ ஜனங்களுக்கு அதனால பரம சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? அத நீ செய்ய வேண்டிய காலம் வந்துடுத்துப்பா, உனக்கு அதற்கான வயசு வந்தாச்சு, அதனால நீ உடனே அதுக்கான காரியத்தை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவர் அந்தர்த்தியானம் ஆயிட்டார். உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளால ஒரு பகவத் காரியம் ஆனும், ஒரு பெரிய காரியம் ஆனும், எல்லாம் வைஷ்ணவ ஜனங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் உண்டாகும் இப்படி எல்லாம் இவர் சொன்னாரு ரிஷிமார். ஆனவர் போனவனே அந்த இடத்துல விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார், கேவி அழகார், எனக்கு இப்படி ஒரு கிருப்பையா அப்படின்னு சொல்லிட்டார். அவரை பத்தி அவர் நினைச்சுக்கிறார், என்னுடைய சம்பூர்ண ஜீவன் இன்னைக்கு இப்படி இந்த அளவுக்கு நடக்கிறது அப்படின்னா இது சாட்சாத் நிருசிம்ம கிருப்பையினால்தான் இந்த அளவுக்கு நடக்கிறது. எனக்கு எழுத தெரியுமா, எனக்கு படிக்க தெரியுமா, எனக்கு குருதேவர் யாருன்னு தெரியுமா, இந்த குருதேவர் கிடைச்சது என்ன, அந்த சன்னியாசியினுடைய அனுகிரகம், பரமானந்த சன்னியாசி அவருடைய அனுகிரகம் என்ன, எனக்கு எல்லாமே இந்த காசி வாசல் இப்ப கிடைச்சிருக்கே இந்த பிராப்தி என்ன, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த விதமான யோகியதையுமே இல்லை. என்ன காரியம் ஆணும்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். அதுவும் பிரபுவனுடைய வாணி அவருடைய வாக்கு அவருடைய சொல்லிட்டு போனது காசி விஸ்வநாதருக்கு புரியும் இல்லையா, அவளுக்கு ஒருத்தருக்கு என்ன எதுன்றது புரியும் இல்லையா. அதனால விஸ்வநாதா, ஒண்ணுத்துக்குமே உபயோகம் இல்லாத ஜனங்களுக்கு கூட நீதான பரம கிருப்பாளுவா இருந்து இந்த காசி கஷேத்திரத்துல எல்லாரையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்க.
அதனால நீதான் எனக்கு ஒரு நல்ல சூச்சகம் கொடுக்கணும். எனக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு புரியல, எனக்கு தெரியவும் இல்லை. நீதான் இந்த காசிக்கே ராஜா, நீதான் காசிக்கே சுவாமி. நீ எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல. எனக்கு அம்மா, அப்பா, என்னுடைய சுவாமி எல்லாமே நீதான். சன்னியாசிகளுக்கெல்லாம் யாருப்பா குரு? நீதான குரு. அதனால இவர் இப்ப சன்னியாசி ஆயிட்டார் இல்லையா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொல்றார், சிவன் கோயில போய் நின்று விஸ்வநாதர் எதிர்க்க சொன்ன உடனே விஸ்வநாதர் ரொம்ப கிருப்பாளு, ரொம்ப உடனே அனுகிரகம் பண்றது இல்லையா. உடனே சிவபெருமான் பேசுற, நீ நிரந்தரமா பஜனை செய்கிறப்பா, நீ நிரந்தரமா பாடின்னு இருக்க, நிரந்தரமா பகவத் ஜபம் பண்ணிட்டு இருக்க, பாகவத பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்க. ஆனா இதுக்கு மேல நீ செய்ய வேண்டிய காரியம்னு ஒண்ணு இருக்கு. அததான் பிரபு சொல்லியிருக்கார். அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கே நீ அத்தியந்த ரசமையா இருக்க மாதிரி ஒரு டீக்கா பண்ணணும்ப்பா. உனக்கும் ஸ்மரண சக்தியும் அதிகமா எழுதணும். அந்த டீக்கா லோகத்துல மகா பிரசித்தியா போறது. அதனால இதுதான் அவருடைய சூச்சகம், அவர் சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதுதான் அவருடைய ஆக்ஞை உனக்கு, நான் அதை உனக்கு சொல்லிட்டேன்ப்பா. நிறைய பேர் இருக்கா, எனக்கு எந்த யோகியதையும் இல்ல, என்னை எதை வச்சு அவ நான் டீக்கா பண்ணா அவ மதிப்பா, என்னால பண்ண முடியுமா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறார். உடனே அவர் சொல்றார், இது வரைக்கும் என்னென்ன நடந்ததோ இதுக்கெல்லாம் உன்னுடைய யோகியதை காரணமா இல்ல பகவானுடைய கிருபா பலமா அப்படின்னு கேட்கிறார் சிவபெருமான். உடனே அந்த குழந்தை சொல்றது, எனக்கு வித்யா பலமும் கிடையாது, பாகுபலமும் கிடையாது, எனக்கு எந்த தனபலமும் கிடையாது, எனக்கு எந்த பலமும் கிடையாது. ஆனா என்னுடைய கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற அந்த ஒரே ஒரு பலம் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சொன்ன உடனே அதனாலதான் சொல்றேன், நீ பகவானுடைய கிருப்பைக்கு ஆளானவன், அதனால உனக்கு எந்த தொந்தரவுகளும் வராது. நீ தாராளமா டீக்கா எழுத ஆரம்பி, வியாக்கியானம் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிடுறார். சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் டீக்கா எழுத ஆரம்பிச்சுட்டார். அந்த டீக்காவோட பேர் பாவார்த்த தீபிகா அப்படின்ற பேர்ல அற்புதமா எழுதுறார், அற்புதமா எழுதுறார், அற்புதமா எழுதுறார். லோக தர்மம்னு ஒண்ணு இருக்கு, பரம தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பரம தர்மத்தை தான் இவர் நிர்ணயம் பண்றாரு டீக்கா. ஷட் சாஸ்திரங்கள், எல்லா 6 விதமான சாஸ்திரங்கள், 4 வேதங்கள், 18 புராணங்கள், எல்லாத்தினுடைய எல்லாத்தினுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்துக்கு இவர் ரொம்ப ரொம்ப அனுகூலமா இருக்கும், ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப மனசுக்கு சர்வ சம்மதமா இருக்கும். வாஸ்தவத்துல எல்லாத்தையும் தெளிவா, வாஸ்தவ தர்மம் ஏதோ அதை தெளிவா எடுத்து அந்தந்த ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அந்த ஊர்ல டீக்கா எழுதியிருக்கா, வியாக்கியானம் நிறைய பேரோடது வியாக்கியானம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துக்குன்னு எடுத்துட்டா காஷியிலேயே இப்போ நிறைய ஒரு 25-30 வியாக்கியானங்கள் பாகவதத்துக்கு பண்ணியிருக்கிறது இருக்கு. எல்லாமே என்ன பண்ணுவானா, ஞானம், கர்மா, உபாசனா காண்டம், கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் எல்லாத்தையும் முன்னும் மிக்ஸ் பண்ணி தான் அவள்லாம் டீக்கா எழுதியிருக்கா. ஆனா இவரது பரம தர்மம் தான், பரம தர்மத்தை அனுசரிச்சு அதை நிர்ணயம் பண்ணியிருக்காரு. நிர்ணயம் பண்ணி அதுக்கு இவர் அந்த மாதிரி இவர் எழுதியிருக்கார். மனுஷாளுக்கு சர்வசிரேஷ்ட தர்மம் என்ன, நிஷ்காம பக்தி, நிஸ்வார்த்த பக்தி இருக்கணும்.
அந்த ஏகாந்த பக்தி அகைதுக பக்தியா இருக்கணும். அந்த பக்தி அவனுடைய ஹிருதயத்துல ஆனந்தத்தை கொடுக்கணும். அந்த பகவானுடைய தர்சனத்தையும் அவனுடைய ஹிருதயத்துல ஏற்படுத்தணும். அவனுடைய பிரீத்திக்கு நம்ம சர்வசிரேஷ்டனாகவும் ஆகணும். அப்படின்னா இத அப்படி அப்படி வியாக்கியானம் பண்ணி இவருடைய பாகவத அந்த டீகா பாவார்த்த தீபிகா அவ்வளவு யந்திர கதியா பகவன் நாமத்தை நம்ம உச்சாரணம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பிரணாமோ துக்க சமணகர் தம் நமாமி ஹரி பரம்னு கடைசியில அந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறார் இல்லையா. இவர் அந்த பகவன் நாமத்துக்கு தான் நிறைய பிராதானியம் கொடுத்திருக்க. அவர் சொல்றாரு எந்த பகவன் நாமம் எந்த நாமமா இருந்தாலும் சரி அதை சொல்லிட்டே இருக்கணும். யந்திர கதியில அதை சதா சர்வ காலம் அவனுடைய ஜீவன் பூரா அந்த போஜன காலம் தூங்குற காலம் பேசுறது இந்த 3 சமயம் தவிர மீதி சமயத்துல விடைவிடாம ஏதோ ஒரு நாம ஜபத்தை எடுத்துட்டோம்னா அந்த 2 நாம ஜபத்தையே சொல்லிண்டே இருந்தானா அப்பதான் அவருக்கு அந்த ஜீவனுக்கு சரணாகதி எப்படி பண்ணணும், சரணாகதி அப்பதான் அவனுக்கு சித்தி ஆகும். அந்த சரணாகதி அவனுக்கு சித்தி ஆயிடுது அப்படின்னு சொன்னா ஒரு 6 மாச காலம் அப்படியே அவன் விடைவிடாம எதையும் எதிர்பார்க்காம அந்த பகவான் நமக்கு வாயில சொல்லிண்டேதான் இருக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவனுடைய சமஸ்த மானசீக ரோகங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும், மானசீக ரோகங்கள்லாம் பிராரப்தால ஏற்படுது. அது அத்தனையும் அவனை விட்டு போன முன்னே அவனுடைய அந்த பிராணன் ஆனந்த சாகரத்துல அப்படியே லயமாயிடும். அந்த ஒரு பரிவர்த்தனைன்றது வாழ்க்கையில ஏற்படும். அந்த பரிவர்த்தனை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா சதா பகவான் நாமத்தை அப்படியே நம்ம எந்த நாமமோ அந்த நாமத்தை விடைவிடாம நம்ம சொல்லிண்டே இருக்கும்போது அந்த பரிவர்த்தனை அந்த வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்றது இவர் கடைசியா அந்த நிர்ணயத்துலதான் பண்ணி வச்சுட்டார். இந்த டீக்கால இதையும் நிர்ணயம் பண்ற. இப்போ கோட்டி சாதனை பண்றான் ஒரு ஜீவன், இல்ல நிறைய பணங்காசு இருக்கு, கோட்டி தர்மம் பண்றான். ஆனாலும் அவனுக்கு பகவானை எப்படி பிரேம பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா அவனால பகவத் சரணாகதி பண்ணவே முடியாது. பகவத் சரணாகதி எப்ப பண்ண முடியும் அப்படின்னா பகவத் ஜபம் தான் அதுக்கு மூல காரணம். அதை அவன் செஞ்சுட்டே இருந்தான்னா பகவான் மேல பிரேமையும் ஏற்படும். அதுவே அவனை எடுத்துன்னு போய் சரணாகதியிலையும் எழுதிடும் அப்படின்னு சொல்லிட்டு இத நிர்ணயம் பண்ணியிருக்கான். ஆக இந்த 6 சாஸ்திரம் 6 சாஸ்திரம் 4 வேதம் இதனுடைய சாரம் தான் இவருடைய டீகா. இவர் வாயை திறந்து பாகவதம் அர்த்தத்தோட இவர் சொல்லும் போது ஜனங்கள்லாம் அப்படியே பரவசம் ஆயிடுவா. எல்லாருமே இவரை பார்த்து ரொம்ப கொண்டாடுவா. ரொம்ப பூஜ்யரா இருந்தாரு இவர். இதெல்லாம் பார்க்க அவளுக்கு எல்லாம் கோபம் வந்தது. உடனே அவள்லாம் என்ன பண்ணா ஒரு சங்கம் மாதிரி அமைச்சா. அப்ப சொன்னா எந்த விதத்துல ஸ்ரீதராச்சாரியருடைய டீக்கா பெரிய வஸ்தி, இத நம்ம ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு எல்லாரும் சர்ச்சை பெருசா போனோம்னே அப்ப அங்க இருக்கிறவர் பெரியவர். அவர் என்ன சொன்னார், ஒன்னும் செய்ய வேண்டாம், நீங்க என்ன பண்ணும்போது எல்லாம் அவாவா எழுதின வியாக்கியானம் பாகவத வியாக்கியானம் அவாவா டீக்காவை எடுத்துனோம், எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நம்ம பிந்து மாதவருடைய சன்னதியில வச்சுக்கோம். பகவான பார்த்து எது சரின்னு சொல்றானோ, எதை அவன் ஏத்துக்கிண்டு எதை அவன் சொல்றானோ அதை நம்ம பார்த்துப்போம், பகவானுடைய சாய்ஸ்ல நம்ம விற்குவோம் அப்படின்னு சொன்னவனே சரின்னு அந்த பெரியவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அன்றைய தினம் ராத்திரி என்ன பண்றா, எல்லாரும் அவளுடைய டீக்காவை கொண்டு வைக்கிறா. ஸ்ரீதராச்சாரியர் அவருடைய டீக்காவை அங்க வைக்கிற. இத எடுத்துன்னு போய் உள்ள சன்னிதானத்துல வைக்க போறான். அவன் என்ன பண்றான், அதுக்குள்ள ஸ்ரீதராச்சாரியருடைய டீக்காவை எடுத்து அடியில வச்சிடறான். மீதி எல்லா டீக்காவையும் அப்படியே மேல வச்சு இந்த 26 டீக்காவையும் எடுத்துன்னு போய் பகவானுடைய சன்னிதானத்துல வச்சுட்டு
கதவை அடைச்சுன்னு அன்னைக்கு ராத்திரி வந்துடுறா. இதுல சர்வோத்தமம் எது அப்படின்றத பகவானே பிரேரணை பண்ணட்டும், பகவானே அத சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவெல்லாம் எல்லாரும் மறுநாளைக்கு காத்தால கோயில் கதவு திறக்கும் போது எல்லாரும் நின்னு பாக்குற. அந்த பார்த்த உடனே அதுல பகவானுடைய கையில ஹிருதயத்தோட அணைச்சு வச்சுட்டு இருக்காரு. யாரு, எந்த புஸ்தகம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்வாமி அதை எடுத்து பாக்குறார். பார்த்தா அந்த புஸ்தகத்து மேல துளசி, சந்தனம், அதுக்கு மாலை எல்லாம் போட்டிருக்கு. அது யாருது அப்படின்னு பார்த்த உடனே அது ஸ்ரீதராச்சாரியாவுடைய. இதோட இல்லாம இவாள்லாம் திரும்பியும் ஏதாவது ஒரு பொருளை கிளப்பி விட்டு, இல்ல இந்த பாகவதம் இல்ல, பகவான் வச்சுன்றது வேற, இந்த கோஸ்வாமி வேற கொண்டு வந்து கொடுத்துட்டார், அவர் ஸ்ரீதராச்சாரியாளோட தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஏதாவது சொல்லிட போறாளேன்னு சொல்லிட்டு சாக்ஷாத் பிந்து மாதவர் தன்னுடைய அழகான கைகள்னால அது மேல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அது என்ன அப்படின்னா, வியாசோ வேத்தி சுகோ வேத்தி ராஜா வேத்தி ந வேத்திவா ஸ்ரீதரக சகலம் வேத்தி ஸ்ரீநரசிங்க பிரசாதத்தக அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீக்கா மேல இந்த ஸ்லோகம் இருக்கு. சிகப்பு கலர்ல எழுதியிருக்கு அந்த ஸ்லோகம். இதோட இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னா, அப்படின்னு அந்த ஆச்சாரியால் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீமத் பாகவத ரகசியம் வியாசருக்கு தெரியுமா? தெரியாது. சுகதேவருக்கு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? தெரியாது. ராஜா பரீட்சித்து தானா பிரதான ஸ்ரோதா, அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதனுடைய ரகசியம் ஸ்ரீ நரசிங்க பகவானுடைய கிருபா பிரசாதத்தினால சமஸ்த ரகசியமும் சம்பூர்ண பிரகாரம் தெரியும் ஸ்ரீதராச்சாரியாளுக்கு. இந்த டீக்கால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பிரகடனப்படுத்திட்டார். எல்லாரும் ஜனங்கள்லாம் ஒரே கோஷம் போடுறா. எல்லாரும் பூ தூக்கி அவர் மேல போடுறா. பகவான் மேல இருந்து மாலை சரிஞ்சு விழறது. கற்பூர ஹாரதி காமிச்சிட்டு பகவான் கிட்ட இருந்து அதை எடுத்துன்னு ஸ்ரீதராச்சாரியோடைய கையில கொடுத்தோடனே ஆச்சாரியோட கண்ல இருந்து ஜலமா வழியறதான். நேரா போய் பிந்து மாதவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு, அப்படி ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமா என்ன ஆக்கினியே, இத்தனை பேர் எதிர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர் அந்த ஊர்லயே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய வித்தியார்த்திகள் இருக்கா இல்லையா, அங்கங்க வித்தியார்த்திகள் அத்தனை பேரும் கிளம்பி ஸ்ரீதராச்சாரியார்கிட்ட வந்துடுறார். எல்லாருமே நீங்க சொல்லி கொடுக்கறதுதான் நாங்க படிச்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவர்கிட்ட ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய அந்த வியாக்கியானம், ஸ்லோகம், பிரதிபதார்த்தம், வியாக்கியானம் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அவர் அவருடைய கடமையை அப்படி பண்ணிட்டே இருக்கார். அவருடைய கடமையை அவர் பண்ணிட்டே இருக்கார். இப்படியே ஆயிட்டு போது என்ன ஆயிடுறது, இவருக்கு அத்தனை வித்தியார்த்திகள்ல மாதவன்னு ஒரு வித்தியார்த்தி, அவர் தான் இவருக்கு எல்லா சேவைகளும் பண்ணுவார். ஏன்னா சதா சர்வ காலம் குளிச்சுட்டு ஜபங்கள்லாம் தவங்கள்லாம் முடிச்ச உடனே பாகவதத்தை எடுத்துட்டார்னா ராத்திரி வரைக்கும் அந்த பாகவதத்திலேயே முழுகி போயிடுவார் ஸ்ரீதராச்சாரியர். அவருக்கு என்ன வேணும், அவருடைய வஸ்திரங்களை உழைச்சி நினைச்சு வளர்த்துறது, அவருக்கு என்ன ஆகாரம் வேணுமோ அதை சமைச்சு எடுத்துன்னு கொடுக்கறது, இது எல்லாத்தையும் அந்த மாதவங்கிற அந்த பையன் தான் பண்ணிட்டுட்டான். இதுக்கு நடுவுல இவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது. அவரால் எழுந்து கூட உட்கார முடியல, வயசாயிடுது. அப்புறம் அந்த ஒரு தடவை அவர் நல்லா சரியாயிடுறார். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு திரும்பியும் அவருக்கு அதே மாதிரியே சுவாச கோளாறு முத்தி போயிடுது. இதே சமயத்துல அந்த பையனுக்கு ஒரு தபால் வருது. இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ உடனே கிளம்பி வர வேண்டியது
அப்படின்னு உடனே அந்த குழந்தைக்கு தர்ம சங்கடமா இருக்கு நிலைமை. உடனே அந்த குழந்தை என்ன பண்றான், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு குருநாதர்கிட்ட வரான். இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, கூண்டுல இருந்து கடுதாசி அனுப்பிச்சுட்டா, நான் ஒரே பையன் எங்க அப்பாவுக்கு, அதனால நான் ஊருக்கு போயிட்டு எதா சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு குருநாதர்கிட்ட சொல்லிக்கிறான். சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப ஒரு பையனை சொல்றான், நீ எனக்கு பதிலா குருநாதருக்கு எல்லா சேவைகளும் இப்படி இப்படி பண்ணணும்ப்பா, நீ இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடும். இந்த பையன் ஒரு வார காலம் பண்றான். இதுக்குள்ள அவனுக்கு அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு சேவா ருச்சியே கிடையாது. சேவா ருச்சி இல்லாம எப்படி அவன் அந்த காரியத்தை பண்ண முடியும்? ஒரு வாரம் ஆறுது, இதுக்குள்ள இவருக்கு திருப்பி உடம்பு கொஞ்சம் ரொம்ப படுத்த ஆரம்பிச்சிருக்கு. உடனே ஜுரம் இருக்கு. அந்த பையன் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுங்க. இவருக்கு ஒரு நாளைக்கு பசி அதிகமாயிடுது. மாதவ் மாதவ், குழந்தை மாதவ், ஏதாவது சாப்பிட கொடுப்பா, எனக்கு ரொம்ப பசிக்கிறதுப்பா, பகவானுக்கு நிவேதனம் பண்ணது ஏதாவது இருந்தா எடுத்துன்னு வந்து கொடுவேன் அப்படின்னோடனே, மாதவ் இல்லைன்றது இவருக்கு ரொம்ப ஜுரத்துல புரியல. அந்த பையனும் இல்லையே, இந்த மாதவ் இல்லைன்றது தெரியல. இவர் மாதவ் மாதவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே, அப்புறம் அந்த ஒரு பையன் எல்லா எப்படி அந்த மாதவ் பண்ணுவானோ அதே மாதிரி எல்லா சேவையும் ஒரு பையன் ஒரு சிஷ்யார்த்தி எல்லாம் பண்றான். எல்லா சேவையும் பண்ணி இவருக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு தேர ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல அந்த மாதவன்ற பையன் அவன் சேர்ந்துட்டான், இந்த வித்தியார்த்தி வந்துட்டான். உடனே வரும்போதே எல்லாரும் சொல்றா, பா உங்க குரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாருப்பா, படாத பாடுபட்டாரு, ஒரு ஜுரம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா எடுத்து, ஐயோ யார் அவனுக்கு எல்லாம் பண்ணது அப்படின்னு அழறான். உடனே இல்லப்பா, எல்லாம் நல்லாதான் நடந்தது, எல்லா வேலையும் நல்லாதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் சொல்றா. உடனே அவன் நேரம் ஓடி வரான். ஓடி குருநாதருடைய காலில் விழுந்து, என்னை ரொம்ப மன்னிச்சிருவோம், நான் போனேன், அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுத்து, ஆனா கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போகணும்னு அப்பா ரொம்ப கண்டிஷன் பண்ணதுனால அப்பாவுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் இத்தனை நாள் உங்களுக்கு குரு சேவை பண்ணலையேன்னு என் மனசை ரொம்ப அரிக்கிறது, என்னை ரொம்ப மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிருவோன்னு கேட்ட உடனே அவர் கேக்குற, ஏன் நீ இப்பதான் வரியா அப்படின்னு கேக்குற. ஆமா, நான் இப்பதான் வரேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அப்ப போனேனே, நான் இப்பதான் வரேன். அப்படியா? அப்ப எனக்கு யாரு இந்த சுசுட்சைகள் எல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்ட உடனே, மாதவ் மாதவ்னு கூப்பிட்டேன், நான் தான் மாதவ்னு எல்லாம் பண்ணானே, யார் அது அப்படின்னு கேட்ட உடனே ராத்திரி சொப்பனம் ஆறுது, நான் தான் பிந்து மாதவ், நான் தான் உனக்கு எல்லா சேவையும் பண்ணேன், நீ எனக்காக நித்தியம் கங்கையில ஸ்நானம் பண்ணி என்னை தரிசனம் பண்ணி எனக்கு நீ பாகவதம் குளிர நீ சொல்வது என்னுடைய ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னுடைய பாகவதம் கேட்கறதுக்கே நீ இத்தனை பேருக்கு எல்லாம் நீ பாகவதம் சொல்லி கொடுத்து இதையே உங்க லட்சியமா வச்சுன்னு பண்றேன், அதனால நானே தான் உனக்கு கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னு உடனே சொப்பனம் அன்னைக்கு ராத்திரி ஆன உடனே அவருக்கு ரொம்ப காலையில எழுந்த உடனே துக்கம் தொண்டைய பீரிட்டுன்னு வருது. அவர் சொல்றார், நான் உனக்கு அடிமை, நான் ஒண்ணுத்துக்குமே உபயோகம் இல்லாதவன், படிப்பறிவற்றவன், என்ன போய் நீ இவ்வளவு பெருசா ஒசத்தி வச்சு எனக்கு நீ இவ்வளவு கௌரவம் கொடுத்து அந்த டீக்கா மேல நீ இந்த அஸ்தகமத்தால எழுதி இத்தனை பேருடைய எதிர்ப்புக்கு மத்தியில நான் இந்த ஊர்ல இருந்து வந்தவனா இருந்தாலும் தட்சிண தேசத்துல இருந்து வந்தவனா இருந்தாலும் என்னை நீ இப்படி என்னை கவனிச்சுட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே எனக்கு இத்தனை நாள் நீ கைங்கரியம் வேற பண்ணியா, மகா பாவம், நான் உன்னுடைய கைங்கரியத்தை வாங்கிட்டேனே, எனக்கு இன்னைக்கு இப்பெல்லாம் வயசாயிடுத்து, இனிமே எனக்கு இப்படிதான் ஏதாவது உடம்புக்கு வரும், அப்ப எனக்கு யாரும் சிஷ்யார்த்திகள் செய்யலன்னா நீ மூடி செய்வியா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு கதற. அண்ணா ஆகாரம் எடுத்துக்கல, 3 நாள் ஆயிடுத்து. உடனே அவர் தோன்றது,
இனிமே இதுக்கு மேல இங்க இருந்தா இந்த மாதவ வந்து வந்து நம்மளை தொந்தரவு பண்ணி நம்மளுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். உனக்கு நான் இவ்வளவு கொடுக்க கூடாதுப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா பிருந்தாவனத்துக்கு வந்துல வம்சிவட்டு தீரசமீரே அந்த இடத்துல வந்து வம்சிவட்டுல வந்து தங்கிட்டார். இப்ப வந்து எல்லாரோடையும் பேசுறது பழகிறது எல்லாம் நின்று போயிடு. யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார், ஒண்ணுமே பண்ண மாட்டார். எழுந்து பார் யமுனா ஸ்நானம் பண்ணுவார். அந்த சமயத்துல எல்லாம் மனம் மாதிரி இருக்கும் பிருந்தாவனம். நிரந்தரமா பாகவதம். ஆனா இப்ப வந்து பிருந்தாவனத்துக்கு வந்தாவிட்டு நித்தியம் தசமஸ்கந்தம் மட்டும் பூரா நித்திய பாராயணம். நிரந்தரம் பாகவத படனம் தசமஸ்கந்தம் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் பண்ணிட்டு இருந்தார். இது கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தா திரும்பி அவருக்கு ரொம்ப தெல்லாமே இருக்கு. இப்ப வந்து நித்திய பாராயணம் தசமஸ்கந்தம் பூரா அவரால் பண்ண முடியல. ராசபஞ்ச அத்தியாயி மட்டும்தான். அந்த ராசபஞ்ச அத்தியாயி மட்டும் அந்த 5 அத்தியாயம் மட்டும்தான் இப்ப பாராயணம் அவரால் பண்ண முடியாது. அது மட்டும்தான் இப்ப பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி இப்ப ஊர்ல இருக்கிறவாள்லாம் வரா. எங்க இந்த மாதவ கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா உன்னுடைய குருநாதர் எங்க, சிகராச்சாரியர் எங்கப்பா? யார் வேத பாவமே பார்க்காம எல்லாருக்கும் சமானமா சொல்லி கொடுப்பாரேப்பா மாதவ். உன்னுடைய குரு நிஷ்டா, உன்னுடைய குரு சேவா எல்லாம் வசதியா இருந்தது. டீக்கா படிச்சு 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 அழுது அழுது அதுக்கெல்லாம் அர்த்தம் எல்லாம் சொல்லுவாரே. நான் எங்கப்பா போனார், அவர் எங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே அவெல்லாம் சொல்றா, எங்களுக்கும் தெரியல, அவர் கிளம்பி பிருந்தாவனம் போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு. உடனே இப்ப என்ன பண்றா, எல்லாரும் பண்டிதாள்லாம் அந்த ஊர் பண்டிதாள், அந்த ஊர்ல தினம் இவர்கிட்ட கதை கேட்கிறவா. அப்புறம் அந்த மாணவர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு கிளம்பி நேரா பிருந்தாவனம் துடா வந்த உடனே எங்க எங்கன்னு தேடி பாக்குறா. கடைசியில வம்சிவட்டுக்கு வரும்போது அங்க கண்டுபிடிச்சுறா இவர் அங்கதான் இருக்காருன்றத. உடனே எல்லாரும் வந்து அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் கேட்கிறா. உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு பூரா சமாஜே கிளம்பி வந்துட்டு இவளுக்கு எல்லாம் நம்ம என்ன கொடுக்க முடியும், நம்மளை பார்க்கணும்னு இவ கிளம்பி வந்திருக்கா. எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கா. இவளுக்கு எல்லாம் ஒரு போஜனம் கூட போடுற யோகியதல நான் இல்ல. நான் என்ன பண்ண முடியும் இவளுக்கு அப்படின்னு நினைச்சுக்க. அதிதிகளை சமானம் பண்ணணும்னா இப்ப நான் என்ன பண்ணணும்னா போய் யமுனையில குளிச்சுட்டு அந்த யமுனை ஜலத்தை அள்ளி இவாளுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்கிற. சரி அவள்கிட்ட சொல்ற, நான் போய் யமுனா ஸ்நானம் பண்ணணும், பண்ணிட்டு வந்து நேர்கொண்டு நம்ம பேசலாம், நான் போய் என்னுடைய பாராயணம் ஜபங்கள்லாம் முடிஞ்சு போயிடும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போய் யமுனையில போய் குளிக்கிறதுக்கு போறார். குளிக்கிறார். நான் அவருடைய மனசு பூரா ஏங்கிறது. இத்தனை பேர் நம்மளை நம்பி நம்மளை பார்க்க வந்திருக்கும் போது ஒருவேளை அவளுக்கு நான் போஜனம் கொடுக்க வேண்டாமா கிருஷ்ணா, நான் அந்த யோகியதில இல்லையேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை பண்ணவுடனே பக்தனுடைய சிந்தை தானே பகவானுக்கு. பகவானுக்கு என்ன எப்பவுமே பக்தனோட சிந்தை தானே. உடனே அவர் என்ன பண்றார், மாதவ் ஒரு இடைய பையனாட்டம் ஒரு 5-6 பசங்களை கூட்டிட்டு வந்துடுறார். வந்துடுறார். வந்த உடனே என்ன அப்படின்னு கேக்குறார். ஒண்ணும் இல்ல, இங்க இருப்பாரு, அவர் எங்க அப்படின்னு கேக்குறார். அந்த இடைய பையன் அவரா குளிக்க போயிருக்காரு. சரி சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவ தலையில இருந்து கூடைகளை இறக்குறா. கோதுமாவு என்ன, நெய் என்ன, சக்கரை என்ன, காய்கறிகள் என்ன எல்லாம் கொண்டு இறக்கிட்டா. இறக்கின உடனே அவர் சொல்ற, அடுப்பை எரிக்கிறதுக்கு விறகு கட்டை முதற்கொண்டு எடுத்துட்டு வந்துட்டா அந்த பசங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்து அதுங்களே அக்னி மூட்டி கொடுக்கறது இல்ல அந்த பசங்க, கூட உள்ள பசங்க. நீங்க எல்லாரும் சமைச்சுக்கோங்க, அவரால் முடியாது, ஆனா இந்த பிரசாதத்துல கொஞ்சம் அவருக்கும் எடுத்து வைங்கோ, அவருக்கும் கொஞ்சம் பிரசாதம் எடுத்து வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் கிளம்பி போயிடுது. உடனே இவர் அங்கிருந்து கிளம்பி வர, குளிச்சுட்டு ஜப தபங்கள்லாம் முடிச்சுட்டு
இவர் இந்த இடத்துக்கு வர எல்லாம் அவவா பூரி போடுறா, சப்ஜி பண்றா, ஸ்வீட் பண்றா, எல்லாம் எல்லாம் சித்தமா இருக்கு. உடனே அவர் கேட்கிறார் என்ன ஏது எப்படி இப்படி அப்படின்னு. இல்லையே, மாதவ்னு ஒரு பையன், அவன் சொன்னான் என் பேர் மாதவ், நான் இங்க இந்த தினம் பார்ப்பேன், நான் இந்த ஊர் வாரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு போனா. நீங்க எல்லாத்தையும் சமைச்சுக்கோங்க, அவரால முடியாது, அவருக்கு கொஞ்சம் பிரசாதம் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போனானே. ஆமா, அவன் பேர் என்ன சொன்னான்? என் பேர் மாதவ்னு அவன் சொன்னான். உடனே அழகார், நான் உன்னுடைய இம்சை அங்க பொறுக்க முடியல, நான் உனக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறேனே அப்படின்னு தான் நான் அங்கேருந்து கிளம்பி இங்க வந்தா, இங்கேயும் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியா எனக்காக? நீ நான் மனசுல நினைச்சு வியாபுலப்பட்டேன்றதுக்காக உடனே இவாளுக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து, இவாளுக்கு நான் ஆசைப்பட்டேன்றதுனால இவாளுக்கு எல்லாத்தையும் ஆகாரத்துக்கு சித்தம் பண்ணி இத்தனை சாமான சுமந்துன்னு வந்தியா? நான் இந்த கடனெல்லாம் நான் எப்ப தீர்ப்பேன்? நீ எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்ட எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அழகார். உடனே அவளுக்கும் எல்லாம் புரிஞ்சு போயிடுது. அவளும் சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறா. பகவான் பிரத்யக்ஷம் ஆகி இவருக்கு இப்படி ஒரு உபகாரம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவ சொல்றா, நீங்க இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது, நீங்க தனியா இருக்கக்கூடாது, நீங்க கிளம்பி வாங்கோ, நம்ம திரும்பியும் அங்கேயே காஷிக்கே நீங்க வந்துருங்கோ, எங்களோட இருங்கோ, நாங்களும் உங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் சொல்றார், இல்ல வரத பத்தி ஒண்ணும் இல்ல, நான் இங்க பிருந்தாவனத்துக்குன்னு வந்துட்டேன், நான் இங்க கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீங்க எல்லாரும் பிருந்தாவனத்துல இருக்கிற எல்லா எல்லா பகவானையும் நீங்க போய் பார்த்துட்டு, ராதாரமன், பாங்கை பிஹாரி, கோவர்தனத்துக்கு போய் கிரிதாரி, பர்சானால போய் ராதா, மகாராணி எல்லாத்தையும் போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு நீங்க ஊரு போய் சேருங்கோ, சௌக்கியமா போயிட்டு வாங்கோ, எனக்கு ரொம்ப தள்ளாம வந்தாச்சு, இனிமே என்னால பாகவதமே நித்தியம் படிக்க முடியல, நான் வெறும் ராசபஞ்சத்தியை தான் படிக்கிறேன், எனக்கு அதுவே முடியல, எனக்கு சுவாச கோளாறு ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல, நிரந்தரம் அவனுடைய ஜபந்தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் நன்னா இருக்கேன், நீங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அவள் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சுங்க. பகவானுடைய இப்படி ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க. இப்போ இவருடைய லீலா பிரவேச சமயம் வந்தாச்சு. இவர் பிக்ஷைக்காக சாயங்காலத்துல போவாரு எங்கேயாவது, ஏதோ கிடைக்கிறத ஒன்னோ ரெண்டோ ரொட்டிய சாப்பிட்டு இருப்பார். இப்பெல்லாம் இவர் பிக்ஷாக்காக போறதும் இல்லை. இப்ப அந்த கர்மேட்டி பாயுவோட ஸ்திதி இவருக்கு வந்துருக்கு. இவர் படுத்துட்டே இருக்கார், சதா படுத்துட்டே இருக்கார், இவருக்கு எந்த ஞாபகமும் இல்லை, இவருடைய பிரக்னையும் தப்பி போயிடுத்து. இந்த சமயத்துல வம்சி சத்தம் கேட்குது. அந்த தீர சமீப வம்சி சத்தம் கேட்குது. உடனே அவர் கண்ணை திறந்து பார்த்து எழுந்து ஓடணும்னு பாக்குறாரு, எந்த பக்கம் வம்சி சத்தம் கேட்கறதுன்னு. உடனே ராசலீலா தர்ஷனம் ஆறுது. பார்த்துட்டே இருக்கார், ராசலீலா தர்ஷனம் ஆறுது. உடனே அங்கேருந்து கிருஷ்ணன் வரான், இவரை பிடிச்சு எழுப்புறான், இவனையும் ராசத்துல சேர்த்துட்டார். லீலா பிரவேசம் ஆயிடுச்சு. இவருடைய தேகத்தை அப்புறம் யமுனால சமர்ப்பணம் பண்ணிட்டார். பகவானே சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணனே ராதா கிருஷ்ணனே இந்த ராதா கிருஷ்ணன் இவ்வளவே ராசலீலா தர்ஷனம் கொடுத்ததோட இல்லாம ராசலீலால இவரையும் சேர்த்துட்டு அப்படியே அவருடைய அவருடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமான சரித்திரம், ரொம்ப ஸ்மரிச்சுக்க வேண்டிய சரித்திரம். இவருடைய டீக்காவை பார்த்துதான் அப்புறமா சிவகோஸ்வாமியும் பண்றார். சிவகோஸ்வாமியும் ஸ்ரீமத் பாகவத் டீக்கா பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ரூப்சநாதன் பண்ணியிருக்கார்.
அப்புறம் பல்தேவ் வித்யா பூஷன் ஜி அப்படின்னு அவர் பண்ணியிருக்கார். விஸ்வநாத் சக்கரவர்த்தி பண்ணியிருக்கார். அப்புறம் வல்லபாச்சாரியர் சுபோதினி டீகா பண்ணியிருக்கார். ஆனா இப்ப அத்தனை பேரும் டீகா பண்ணியிருக்கானா இந்த டீகாவுக்கு ஆதாரமா அவ எல்லாருமே இந்த ஸ்ரீதராச்சாரியருடைய பாவார்த்த தீபிகாவை தான் எடுத்துட்டா. சிவ ஆனா இத்தனை டீகா இருந்த பொழுதிலும் கௌராங்க மகாபிரபுக்கு ஸ்ரீதராச்சாரியருடைய டீகா தான் பிடிக்கும். அவருக்கு அந்த டீகா தான் பிடிக்கும். அவருக்கு அந்த டீகா தான் பிராணன். மற்ற பேர் யாராவது டீகா எழுதிருக்கோன்னு எடுத்துட்டு காமிச்சா கூட அவர் அந்த முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டார். ரொம்ப ரசமயமா இருக்கிறது இவருடைய டீகா தானே. இதை விட்டுட்டு பிரேமமயமா ரசமயமா இருக்கிற இந்த டீகாவை விட்டுட்டு இன்னும் எதுக்கு பல டீகாக்களை பண்ணிட்டு அலையிறேன் அப்படின்னு பிரபுவே சொல்லுவாங்க. இந்த ராகவ கோவிந்தத்தையே அவர் சரணாகதியும் அடைஞ்சிட்டார். சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாப கணாச்சனம் பிரணாமோ துக்க சமண கம்பனாமி ஹரி பலம் அப்படின்ட்டு ஸ்ரீமத் பாகவதமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் வச்சுட்டு அதையே பிரச்சாரம் பண்ணி அதுக்காகவே வாழ்ந்து கிருஷ்ண சரணாகதியும் பண்ணி கிருஷ்ணன்கிட்டயே அவர் ராதாகிருஷ்ண யுகலத்துக்கிட்டே அந்த லீலா பிரதேசத்துல ஐக்கியம் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரம் முடியுது. ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.